அனைவருக்கும் வணக்கம். இது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப மிக சிறப்பான ஒரு பயனுள்ளதாக ஒரு நிகழ்ச்சியா இருக்க போகுது. எது பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நமக்கு வாழ்க்கையில பிரச்சனைன்னு நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டே இருக்கும். சோ இதுக்கெல்லாம் என்னதான் பண்றது, என்னதான் வழி அப்படின்னு பார்க்கும்போது வேற ஒரு வழி இல்ல, தெய்வத்தை நம்புறத தவிர நமக்கு வேற எந்த வழியும் கிடையாதுன்னு நம்ம மனசை தேடிட்டு போயிட்டு இருக்கோம். அந்த வகையில அப்படி தெய்வங்களுடைய தெய்வமாவும் போகும்போதும் ஜாதகம் அப்படின்ற ஒரு ரீதியாவும் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். சோ ஜாதக முறைப்படி நமக்கு உண்டான ஒரு நல்ல நேரங்கள் எப்படி, நம்மளுடைய கிரக சூழ்நிலைகள் எப்படி அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சி. சோ இங்க கூட இருக்கிறவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஞ்ஞான ஜோதிட ஆலோசனை மையம் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சத்தை சேர்ந்தவர் பிரசன்ன ஜோதிடர் திரு சுபம் மாரிமுத்து ஐயா அவர்களை தான் நம்ம இப்ப சந்திக்க போறோம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, ரொம்ப அற்புதமா இருக்கு உங்களை பாக்குறதுக்குமே. ரொம்ப உங்க ஃபேஸ பாக்கும்போது எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்ப பாக்குறவங்களுடைய உங்களை பாக்குறவங்களுக்குமே நல்ல வாழ்க்கை, நல்ல ஒரு காலம் இருக்குன்றது நம்பிக்கையோட இந்த நிகழ்ச்சி ஆரம்பிப்போம். ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப நன்றி. நீங்க பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு முகத்தை பார்க்கும் போதே தெரியுது, ஒரு மங்களகரம் தெரியுது. ரொம்ப சிறப்பா இருக்கு, பாக்குறதுக்கே அழகாவும் இருக்கு. நீங்களும் ஐயாவை நேர்ல சந்திச்சீங்கன்னா நீங்களும் கண்டிப்பா சொல்லுவீங்க நான் சொல்ற வார்த்தைய. ஓகே, இப்போ நிறைய பேருக்கு ஜாதக முறைப்படி நீங்க நிறைய பரிகாரங்கள் ஜாதகம் கணிச்சு கொடுத்துட்டு இருக்கீங்க. அந்த வகையில இன்னைக்கு நிறைய பேர் இவர் பாத்துட்டு இருக்காங்க அப்படின்னா இன்னைக்கு நேத்து கிடையாதுங்க, கடந்த 27 வருடங்களாகவே, அதான் சொன்ன இல்லையா, திருவள்ளுவர் குல வம்சத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சிவமாரிமுத்து ஐயா அப்படின்னாலே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ரொம்ப அற்புதமான ஒரு ஜோதிடர். நாங்க எங்க பரம்பரை ஃபுல்லா, எங்க குடும்பம் ஃபுல்லா எல்லாருமே இவரை மட்டும் தான் நாங்க சந்திச்சு, இவருடைய அனுமதி இல்லாம நாங்க எந்த நல்ல செயலையுமே செய்யறது இல்லை அப்படின்னு நிறைய பேர் எனக்கு பாத்துட்டு இருக்காங்க. சோ நீங்களும் உங்களுக்கு ஐயாவை மீட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஐயாவை நீங்க நேரடியாகவும் தொடர்பு கொள்ளலாம், இல்ல நீங்க போன் மூலமாகவும் கூட நீங்க தொடர்பு கொள்ளலாம். சோ நிறைய பரிகாரங்கள், சிம்பிளா உங்களுக்கு எளிய பரிகாரங்கள் எல்லாமே சொல்ல போறாங்க. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சந்திரன் திசையில சந்திரனுடைய புத்தி. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு புத்திகள் இருக்கு, 9 புத்திகள் இருக்குன்னு ஐயா கிட்ட தெளிவா சொல்லிட்டாரு. அது நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான். இப்ப ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு புத்திகள் நடந்துட்டு இருக்கும். அதுல என்ன பண்ணலாம், அது எவ்வளவு நாளைக்கு இருக்கும், எத்தனை பரிகாரங்கள்லாம் இருக்கு, என்னென்ன பண்ணக்கூடிய விஷயங்களை தான் ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நாங்க கேட்கலாம். வணக்கம் ஐயா. மறுபடியும் ஒரு முறை வணக்கம். சோ இப்போ சூரியன் திசையில சந்திரனுடைய புத்திகள், அது எத்தனை நாள் இருக்கும், பரிகாரம் என்னங்கிறதையும் நம்ம சொல்லிடுறோம். ரொம்ப நன்றிங்கம்மா, ரொம்ப தெளிவா நீங்க சொன்னீங்க. அதாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுவரைக்கும் இப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முறையா சந்திரன் திசையில சந்திரன் புத்தி அம்மா இப்ப கேக்குறாங்க. அப்ப சந்திரன் திசையில சந்திரன் புத்தியில என்ன எளிய பரிகாரம் அப்படின்னு அம்மா கேட்டிருக்காங்க. இது ஒரு நல்ல தகவல் தானுங்கம்மா. இப்ப சந்திரன் திசை அப்படின்னாலே என்னன்னா, முதல் நம்மளை பெற்ற தாய் தான். தாயுடைய கருவறையில இருந்து ஒரு தொப்புள் கொடியை அறுக்கும் நேரம், எத்தனை மணி, எத்தனை நிமிஷம், எத்தனை செகண்டுக்கு ஒரு குழந்தை பிறக்குதோ அதுதான் இந்த பூமியில ஒரு ஜாதகமா அமைஞ்சது வாழப்போகுது இல்லைங்களா. அதை ஸ்கேன் பண்ணிடுது கடவுள். எல்லா நேரமே போய்கொண்டே இருக்குது. நம்ம எத்தனை நிமிஷம் செகண்டுக்கு பிறக்கிறோமோ அதை நம்ம ஸ்கேன் பண்ணி வச்சுக்கிறோம். ஆனா காலம் சுத்திக்கிட்டே தான் இருக்கு, போயிட்டே தான் இருக்கு. இப்போ இன்னைக்கு முழுவதுமே நம்ம ஒருத்தருக்காக காலம் நிக்காது. அப்போ அந்த சந்திரன் என்பது என்ன அப்படின்னா தாய் தான். அப்போ அந்த தாயுடைய ஒரு கருவறையில இருந்து ஒரு குழந்தை பிறந்து அந்த திசை புத்தி அந்தரம்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அப்போ ஒரு குழந்தை என்ன திசையில என்ன புத்தியில பிறந்தா அது யோகத்தை செய்யும் அப்படிங்கிற கான்செப்ட். இப்ப சந்திரன் திசையில சந்திரன் புத்தியில யாராவது நடந்துச்சுன்னா திருப்பதியில போய் தயிர் சாதம் செஞ்சு உங்களுடைய ஆத்மாத்மா அர்ச்சனை பண்ணி தயிர் சாதம் தானம் பண்ணிட்டு வரலாம். ஆமாங்க. ஏன்னா சந்திரனுக்கு, ஆமா, திருப்பதி கோயிலுக்கு போலாம், பெருமாள் கோயிலுக்கு போலாம். ஆமா, ஏன்னு கேட்டீங்கன்னா அங்க திருப்பதியிலேயே தயிர் சாதம் எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. நாம தயிர் சாதம் ஏதோ ஒரு இடத்துல நம்மளுக்கு லோக்கலா இருக்கக்கூடிய கோயில் எங்காவது இருந்தாலும் கூட திருப்பதிங்கிறது இல்லாம பெருமாள் கோயில்ல தயிர் சாதம் கொடுக்கும். நமக்கு இந்த திசை நடக்கிறதுனால தயிர் சாதம் கொடுக்கலாம். சந்திரன் என்பது குளிர்ச்சி, தயிரும் குளிர்ச்சி தானே, அதனாலதான் தயிர் சாதத்தை நாங்க சூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பசுமாடும் கண்ணுக்குட்டியும் வாங்கி கோயிலுக்கு தானம் பண்ணலாம். சந்திரமுத்திங்கிறது ஒரு தாயும் பிள்ளையும், ஒரு மாடும் ஒரு கண்ணுக்குட்டி வாங்கி ஒரு சிவனுடைய ஆலயத்துக்கோ அல்லது ஒரு பெருமாள் கோயிலையோ அவங்க ஒரு கோமாதா வாங்கி தானம் பண்ணாங்கன்னா அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையுமே தீரும். சரிங்களா? 10 நெய் விளக்கு ஏத்தி
பெருமாளுக்கு தீபம் ஏத்தி வைக்கலாம். பெருமாளுக்கு ஆமா தீபம் ஏத்தி வைக்கலாம். ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மண் கலயத்துக்குள்ள ஒரு நெல்லு என்னங்கம்மா மண், அதாவது மண் கலயத்துல ஒரு நெல்லு, அது நிறைய நெப்பி மண் கலையன்னா ஒரு கலசம், ஒரு கலசமாட்ட ஒரு மண் கலையத்துல நெல்லு நிறைய நெப்பி அதுக்கு மேல ஒரு மஞ்சள் துணி போட்டு நல்லா கட்டி தலைய 10 முறை தலையை சுத்தி, எனக்கு இந்த சந்திரன் புத்தியில எனக்கு எல்லா யோகம் வேலை செய்யும்னு சொல்லி ஒரு கால் மிதிபடாத இடத்துல குடிய பறிச்சு இந்த கலசத்தை பதிச்சு வச்சுட்டு தொட்டு கும்பிட்டு வந்துட்டாங்கன்னா சந்திர திசை ஃபர்ஸ்ட் கிளாஸ் வேலை செய்யும். ஒரு மண் கலத்துல கட்டிடணும். கட்டி நீங்க அந்த இடத்துல வந்து ஒரு குழிய பறிச்சு அதுக்குள்ள வச்சு மூடி சாமி கும்பிட்டு நீங்க வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னா சந்திரன் திசை ஃபர்ஸ்ட் கிளாஸா வேலை செய்யும். ஆச்சுங்களா? அப்ப இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போ தாய் ஆகக்கூடியவர்கள் அப்படின்னு என்ன, கர்ப்பிணியா இருக்காங்க இல்லைங்களா? அப்ப சந்திரன் திசை எப்பெல்லாம் நடக்குதோ அப்போ 7 மாசத்துல இருந்து 9 மாசம் கர்ப்பிணி பெண் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட வெறும் 10 ரூபா வாங்கி மஞ்சள் துணியில முடிஞ்சு வீட்டுல வச்சாங்கன்னா அவங்களுக்கு எல்லா காரியம் சக்சஸ். அவங்களுடைய கைவாக்கு எளிய பரிகாரம், சிம்பிளா இது எல்லாருமே செய்யலாம். அப்போ இந்த சந்திரன் திசையில இந்த மாதிரி பரிகாரங்களை இவங்க செஞ்சு அந்த சந்திரன் திசையில சந்திரன் புத்தி நெல் கதிர் இருக்குது இல்லைங்களா, நெல் கதிர் இப்படி இருக்கு இல்லைங்களா, நெல் கதிர் அது வாங்கி வீட்டுல அவங்க கட்டி விட்டாங்கன்னா வாடாத மலர் 100 வருஷம் ஆனாலும் அந்த நெல் உதிராது. சந்திரன்னா நெல்லு, சூரியனா கோதுமை, சந்திரனா நெல்லு. சந்திரன் புத்தி இருக்கிறவங்க இதை மட்டும் செய்துட்டு வந்தாங்கன்னா போதுங்க, அவங்க வாழ்க்கை ரொம்ப சுபிட்சமா இருக்கும். இது எளிய பரிகாரம், இதை செய்தாலே போதும். சொன்னதை நீங்க கேட்டு இருந்திருப்பீங்க. உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு இப்ப சந்திரன் திசை சந்திரன் புத்தி நடக்குது அப்படின்னாலுமே நீங்க இவரை வந்து அணுகுனீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு போன் மூலமாக கூட உங்களுக்கு விளக்கம் கொடுப்பாங்க.